என்ன என்னன்னு கேக்குறேன்ல. ஏங்க ஏற்கனவே வித்யா நல்லவன்னு புரிஞ்சுக்கும் போது உங்க அம்மா சொத்தெல்லாம் அவ பேருக்கு எழுதி கொடுக்க நினைச்சாங்க. சொத்தை இல்ல பொறுப்பை. பொறுப்பு கொடுத்தாலும் சொத்து கொடுக்கற மாதிரி தானே. அதுக்கப்புறம் அவகிட்ட நம்ம என்ன கை கட்டி வேலை செய்யணுமா? 5க்கும் 10க்கும் அவகிட்ட கை ஏந்தி நிக்கணுமா? உன் கற்பனைக்கு ஒரு அளவே இல்லையா? கற்பனை ஒண்ணும் இல்ல, இதான் நடக்கும். ஏங்க நீங்க இந்த வீட்டோட மூத்த புள்ளைங்க, உங்களுக்கு இந்த குடும்பத்துல என்ன அப்படி கொடுத்துட்டாங்க? நியாயமா எல்லா பொறுப்பும் உங்ககிட்ட தானே வரணும். என்ன ஸ்னேகா, என்ன தூண்டி விடுறியா? இப்படிலாம் பேசினா நான் அம்மா கிட்ட போய் சொத்தை கேட்டு பிரச்சனை பண்ணுவேன்னு நினைச்சியா? அது மட்டும் நடக்கவே நடக்காது. என்னைக்கா இருந்தாலும் எங்க அம்மா எடுக்கிற முடிவுக்கு தான் நான் நடப்பேன். நல்லதோ கெட்டதோ அதை கேட்டு நடக்கிறவங்களுக்கு தான் இந்த வீட்டுல வேலை. பிடிக்கலன்னா கிளம்பி போயிட்டே இருக்கலாம். என்ன இந்த மனுஷன் பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டான்? இதெல்லாம் திருந்தவே மாட்டான் போல. அவ தெளிவா மொத்த சொத்தையும் சுருட்டிட்டு போறா. நம்ம அப்புறம் போய் நடு ரோட்ல தான் நிக்க போறோம். ஷோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? இவ இனிமே இந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. வெளியே போ. எனக்கு உன்னை விட பிரீத்தி தான் ரொம்ப முக்கியம். இவ இந்த குடும்பத்துல இருக்கிற வரைக்கும் இந்த குடும்பம் நரகமா போகுது. இருந்து உங்களை காப்பாத்ததான் நான் இந்த வீட்டுக்குள்ளே வந்தேன். ஆனா நீங்க கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்கவே மாட்டீங்க. மனசா சஞ்சய், உனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாம நாங்க அத்தனை பேரும் கலங்கி போயிருந்தோம்னா உனக்கு ஒண்ணும் இல்லைன்னா நீ நல்லா இருக்கல. எனக்கு ஒண்ணும் ஆகல, நான் இப்ப ரொம்ப நல்லா இருக்கேன். நீ அழாத, சரியா? மனசா, உங்க அம்மா வந்துட்டாளா? வந்துட்டாங்கப்பா. அங்கிள் ஓகேவா? உள்ள போ. ஆமா. அண்ணா ஒரு நிமிஷம். பாட்டி வாங்க. இந்த வரமா. என்னம்மா அதெல்லாம்? அண்ணன் செத்து பொழைச்சு வந்திருக்குப்பா. பெரியவங்க கையால ஆர்த்தி எடுத்தா நல்லதுன்னு சொன்னாங்க. அதான் இவங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன். முன்னாடி வா. பாட்டி நீங்க எடுங்க. இது உனக்கு புது பொறுப்பு. இன்னும் நீ 100 வருஷம் ஆரோக்கியத்தோட சந்தோஷமா வாழணும்யா. இனி உனக்கு எந்த குறையும் வரக்கூடாது. நீ நல்லா இருக்கணும்யா. உள்ள போங்க. உள்ள போங்க. இவ சொல்றத நான் ஏன் கேட்கணும்? எனக்கு அந்த ஊரோ கோவிலோ சாமியோ எதுவுமே வேண்டாம். அவர் செஞ்ச தப்பாலதான் நீ இந்த இடத்துல நின்னுட்டு இருக்க. அது எதையும் என்னால மறக்கவும் முடியாது, அவரை மன்னிக்கவும் முடியாது. அம்மா, என்னம்மா? என்ன மாப்ள, அதான் உங்க அம்மா தெளிவா சொல்றாங்களே. அவங்க இந்த ஜென்மத்துல என் பொண்ணை ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க தகுதி வேற, எங்க தகுதி வேறல்ல. அதான் இதெல்லாம் நன்றி கெட்ட குடும்பமா. நான் ஆரம்பத்துல இருந்து உங்ககிட்ட இதான் சொல்லிட்டு இருக்கேன். நீ கேட்டியா? இவங்களுக்கு எவ்வளவுதான் நல்லது செஞ்சாலும் நாம தான் அவமானப்பட்டு நிக்கணும். அதாமா இப்பவும் நடந்திருக்கு. டேய் மாணிக்கம், கொஞ்சம் பொறுமையா இருடா. டேய் போடா, என்னடா பொறுமையா இருக்கிறது? எப்பா சாமிகளா, நாங்க உங்களுக்கு நல்லது செஞ்சதெல்லாம் போதும். எல்லாரும் நல்லா இருங்க. மறுபடியும் ஏதாவது உதவி வேணா சொல்லுங்க, நாங்க வந்து செய்யறோம். வித்யா, நம்ம ஊருக்கு கிளம்பணும். மாமா போலாம். சஞ்சய், அப்பா மா, அதான் நம்ம வந்த வேலை முடிஞ்சிருச்சாமா. இனிமே நமக்கு என்ன இங்க வேலை? அதான் உங்க மாமியாரோட மொத்த எதிரிங்களையும் நாம ஜெயிலுக்கு அனுப்பியாச்சுல. இதுக்கப்புறம் நீங்க இருந்து என்ன செய்ய போற? அப்புறம் உங்க மாமியார் நம்மளெல்லாம் மழுமட்டன்னு நினைச்சிருவாங்க. வா கிளம்பலாம். மாமா ஒரு நிமிஷம். அம்மா, இப்ப வித்யாவை ஏத்துக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏமா இப்படி பண்றீங்க? சஞ்சய், உன் வைஃபா இவ இந்த வீட்ல இருக்கட்டும். இனிமே நான் இவளை இந்த வீட்டை விட்டு போக சொல்ல மாட்டேன். நீங்க 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழுங்க. எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா
இவள நான் என் மருமகளா ஏத்துக்கவே மாட்டேன். அது மட்டும் முடியாது. இதுக்கு மேல வித்யா என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கிற? நான் எதிர்பார்த்த மருமக எனக்கு அப்புறம் வேதா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸோட பொறுப்பு எடுத்து நடத்தணும்னு நான் நினைச்சேன். இன்னும் 30 வருஷம் இந்த இன்ஸ்டிடியூஷனை பொறுப்பா பாத்துக்கணும்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா அது இவளால முடியுமா? ஏன் முடியாது? இவளால ஒரு நல்ல ஹவுஸ் வைஃபா இருக்க முடியும். ஆனா ஒரு சேர்மனா ரொம்ப நாளைக்கு நீடிக்க முடியாது. இல்ல அது வந்து 4 கவர்மெண்ட் ஸ்கூல் எடுத்து நடத்துறதெல்லாம் ஒரு தகுதி ஆயிடாது. பாத்தியாடா, என் மக என்னதான் திறமை வளர்த்துக்கிட்டாலும் எல்லாரும் பாராட்டுற மாதிரி சாதிச்சாலும் ஆனா வீட்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் தனித்தனி டேஸ்டா இருக்கும். ஒண்ணும் இல்ல அத்தை, நீங்க ஒரு கேவலமான டீயை குடிச்சிட்டு ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்ணீங்கன்னா அந்த டீ உங்களோட மீட்டிங்கே ஸ்பாயில் பண்ணிடும். அதுவே ஒரு நல்ல சாப்பாடை சாப்பிட்டு திருப்தியா ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்ணுங்க, உங்க மனசுல இருக்கிற சந்தோஷம் அந்த மீட்டிங்லயே தெரியும். இந்த வீட்ல சமையல் பொறுப்பு எடுத்துக்கிட்டவங்க உங்களை ரொம்ப சௌகரியமா வச்சுக்கிட்டாங்க. அதனாலதான் நீங்க இன்னைக்கு முன்னேறி இப்படி ஒரு இடத்துல நிக்கிறீங்க. அங்க பிரச்சனை இருந்திருந்தா நீங்க இவ்ளோ தூரம் வந்திருக்க முடியாது. இது உங்களுக்கு மட்டும் இல்ல, நம்ம ஊர்ல ஹவுஸ் வைஃபா வாழ்ற எல்லாருக்குமே பொருந்தும். என்னைக்காவது ஒரு நாள் எல்லாருக்கும் சேர்த்து மொத்தமா சமைச்சு போட்டிருக்கீங்களா? மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்கிருக்கீங்களா? மளிகை சாமான் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? தக்காளி வெங்காய விலை எப்ப ஏறும் எப்ப குறையும் தெரியுமா? ஒரு வாரம் தக்காளிக்கு 500 ரூபாய் செலவாகும். அதே ஒரு வாரம் 1000 ரூபாய் பத்தாம போகும். ஆனா குடுக்கிற பணத்துல கணக்கா செலவு பண்ணி அதுல 500 ரூபாவை உண்டியல்ல சேர்த்து வைக்கிற பொண்ணுங்க தான் குடும்பத்தோட தூணா இருக்காங்க. அது உங்களுக்கு தெரியாதுல. ஒரு நாள் உங்களால கம்ப்ளீட் ஹவுஸ் வைஃபா இருக்க முடியுமா? கண்டிப்பா முடியும். அதே மாதிரி என்னாலையும் உங்க இன்ஸ்டிடியூஷனை எத்தனை வருஷம் ஆனாலும் நடத்த முடியும். இன்னையில இருந்து ஒரு மாசம் நீங்க ஒரு ஹவுஸ் வைஃபா உங்க கடமையெல்லாம் செய்யுங்க. நான் உங்க இடத்துல இருந்து நீங்க சந்திக்க முடியாதுன்னு சொன்ன சவாலை எல்லாம் நான் சந்திக்கிறேன். இந்த போட்டியில யாரு தோத்தாலும் ஜெயிச்சவங்க சொல்றதுதான் கேட்கணும். பாக்கலாம். என்னால முடியாதுன்னு நான் சொல்ற வரைக்கும், உங்களால முடியாதுன்னு நீங்க சொல்ற வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்க கூடாது. சரி, ஆனா ஒரு கண்டிஷன். சொல்லுங்க. இன்ஸ்டிடியூஷனை நிர்வாகம் பண்றது ரொம்ப ஈஸின்னு நீ சொன்னல, அதுல முதல் சவாலா நான் சொல்ற ஸ்கூலுக்கு போய் உன் குழந்தைக்கு ஒரு ப்ரீகேஜி சீட் வாங்கிட்டு வந்துரு பாக்கலாம். என்ன குழந்தையே பொறக்கலையேன்னு பாக்குறியா? அங்க கல்யாணம் ஆகும் போதே போய் புக் பண்ணாதான் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அங்க அட்மிஷன் போட முடியும். நீ சீட்டு வாங்கி காட்டு, அதுக்கப்புறம் உனக்கு பொறுப்பு கொடுக்கறத பத்தி நான் யோசிக்கிறேன். சரி, வாங்கி காட்டுறாத்த. ஏன் சஞ்சய், ஒரு ப்ரீகேஜி சீட் வாங்குறது அவ்வளவு கஷ்டமா என்ன? ஒரு ப்ரீகேஜி சீட் வாங்கணும்னா என்னென்ன ரூல்ஸ் இருக்குன்னு சொல்றேன், கேட்டுக்க. டேர்ம் ஃபீஸ், எக்ஸாம் ஃபீஸ், யூனிஃபார்ம், புக்ஸ் நிறைய இருக்கு. எனக்கு இப்பவே தலை சுத்துது. இல்ல, பக்கத்து வீட்டு குழந்தைக்கு அப்ளிகேஷன் கொடுங்க சார். அம்மா என்ன படிச்சிருக்கீங்க? சார், நான் MBA படிச்சிருக்கேன். நான் ஸ்கூலுக்கே போகல, போதுமா? அப்பா மட்டும் தான் படிச்சிருக்கீங்களா? அப்ப சீட்டு கிடைக்கிறது டவுட் தான். கொடுங்க. 10 மணிக்கு A பிளாக்ல எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடும், தயாரா இருங்க. அதுல பாஸ் ஆனதான் உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். நான் கண்டிப்பா பாஸ் ஆயிடுவேன். 2 வருஷமா அந்த சிலபஸையே கரைச்சு குடிச்சிருக்கேன். என்னது, அப்பா அம்மாவுக்கு எக்ஸாமா? என்ன சார் சொல்றீங்க? ஆமாங்க, தெரியாதா உங்களுக்கு? நீங்க புத்திசாலியா இருந்தா தானே உங்க பிள்ளைக்கு சொல்லி கொடுக்க முடியும். அப்ப என்ன வெங்காயத்துக்கு ஸ்கூல கட்டி வச்சிருக்கீங்க? ஏன் உங்க வாத்தியார் யாரும் படிச்சது இல்லையா? வித்யா, கொஞ்சம் பொறுமையா இரு. என்ன சஞ்சய், இப்படி அநியாயம் பண்றாங்க? இதெல்லாம் பாத்துட்டு இருக்க முடியுமா? பாத்துட்டு ஏன் நிக்கிறீங்க? அப்படியே வெளில போங்க. நாங்க என்ன வெத்தலை பாக்க வச்சு அழைக்கிறோம்? என்னையா சொன்னா? சார்,
சீட்டு வாங்க வந்த இடத்துல பிரச்சனை பண்ண வேணாம் சார். அப்புறம் சீட்டு கிடைக்காது சார். போயா. என்ன வித்யா? உங்களுக்கு சீட்டு கிடைக்கிறது எனக்கு தெரிஞ்ச டவுட் தான். போறியா இல்ல? ஏய், என்ன பண்ற நீ? பொறுமையா இரு. பேசாம வா. சாரி சார். வா. போங்க. குட் மார்னிங் பேரண்ட்ஸ். நீங்க எழுத போற இந்த எக்ஸாம் உங்களோட தலையெழுத்த இல்ல, உங்க பசங்களோட தலையெழுத்தையே மாத்தக்கூடிய எக்ஸாம். அதனால பார்த்து நிதானமா எழுதுங்க. யாராவது பிட் அடிச்சாலோ பார்த்து எழுதினாலோ உடனே எக்ஸாம் ஹாலை விட்டு வெளியில அனுப்பிடுவோம். அதுக்கப்புறம் எப்பவுமே இந்த ஸ்கூல்ல அட்மிஷனுக்கு வர முடியாது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஓவர் டாடே. கடவுளே, இது வெறும் எக்ஸாம் பேப்பர் இல்ல, என்னோட வாழ்க்கை. அதுல விளையாடுறாத. எக்ஸாம் ஈஸியா இருக்கணும். காப்பாத்து கடவுளே. கடவுளே, நீ கண்ணை திறந்துட்ட. பரவாயில்லையே, இந்த அளவுக்கு கான்பிடென்ட்டா அட்டென்ட் பண்றா. அப்ப கண்டிப்பா பாஸ் ஆயிடுவா. ஓட்டில ஜெயிச்சிருவா. என்கிட்ட இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி சொல்லிட்டு அவ்வளோ ஆர்வமா எக்ஸாம் எழுதினீங்களே, வாழ்த்துக்கள். சரியான லூசா இருப்பானோ. அவன் கிடக்குறான். இப்ப அவன் கேட்டதா நானும் கேட்க போறேன். எக்ஸாம்ல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு அவ்வளவு ஆர்வமா எக்ஸாம் எழுதுன. எல்லா ஆன்சர்ஸும் உனக்கு தெரிஞ்சிடுச்சா? என் பேப்பரை கூட பார்க்காம எழுதுன. பக்கம் பத்தல. இன்னும் 2 பக்கம் கொடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் வரைஞ்சிருப்பேன். வரைஞ்சிருப்பியா? என்ன சொல்ற? ஆமா, கோலம். கோலமா? ஆமா, பேப்பர் சைஸ் சின்னதா இருந்ததால ஒரு 8 புள்ளி கோலம் தான் போட முடிஞ்சது. இன்னும் பெருசா இருந்திருந்தா 16 புள்ளி கோலம் போட்டிருப்பேன். வித்யா, நீ இந்த ஸ்கூல்ல சீட்டு வாங்கி காட்டுறேன்னு அம்மா கிட்ட சவால் விட்டுட்டு வந்திருக்க. என்னத மறந்துட்டியா? இல்லையே. அப்புறம் நீ கோலம் வரைச்சிட்டு வந்திருக்கேன்னு சொல்ற? அவங்களுக்கு எது தெரியுமோ அதுதானே செய்ய முடியும். எனக்கு கோலம் போட நல்லா வரும், நான் கோலம் போட்டுட்டேன். அதுவும் ஒரு திறமை தான். ஆமா, பெரிய திறமை. அப்படியே ஆஸ்கர் கொடுக்க போறாங்க. ஏண்டி இப்படி இருக்க? போச்சு, முதல் சவால்லே நீ தோக்க தான் போற. யாரு, நானா? பின்ன இந்த ஸ்கூல்ல சீட்டு வாங்கி காட்டுறனா இல்லையான்னு மட்டும் பாரு. இதுக்கு மேல எப்படி வாங்க போற? எல்லாம் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். அப்படியே கிளம்ப வேண்டியதான். இரு சஞ்சய், ரிசல்ட் வரட்டும். அதான் ரிசல்ட்ட நீயே சொல்லிட்டல. இதுக்கு மேல வெயிட் பண்ணி இன்னும் அதை வரை கேட்டுட்டு போணுமா? பொறுமை, பொறுமைதான் உன்னை உயர்த்தும். இப்ப என்ன நம்பிக்கையில நீ கோலம் போட்டு வந்து இவ்வளவு ஜாலியா இருக்க? வெயிட் பண்ணி பாரு. இங்க பாருங்க, உங்க எக்ஸாம் ரிசல்ட் வந்துருச்சு. நோட்டீஸ் போர்டுல ஒட்டுறேன். உங்க பேர் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டேன். வாங்க வாங்க, சீக்கிரம் போய் பார்ப்போம். வாங்க. நீ போய் பாரு. அதை ஏன் போய் பார்க்கணும்? அதான் நீ ரிசல்ட் சொல்லிட்டியே, அப்புறம் என்ன? ஏய், நான் பாஸ் ஆயிட்டேன். நான் பாஸ் ஆயிட்டேன். எனக்கு கல்யாணம். நான் பாஸ் ஆயிட்டேன். எனக்கு கல்யாணம் நடக்க போகுது. நான் பாஸ் ஆயிட்டேன். நான் பாஸ் ஆயிட்டேன். இதுக்கு ஒரு தடவை செக் பண்ணு சஞ்சய். ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் அடிக்கலாம்ல. நான் தான் உன்னை அடிக்கணும். நீ பண்ண வேலைக்கு அதிர்ஷ்டம் எல்லாம் அடிக்காது. சரி சரி, போய் பாரு. போ போ போ. அம்மா, நான் பாஸ் ஆயிட்டேம்மா. ஒன்னு ரெடியா இருக்க சொல்லுங்க. இதோ இப்ப உடனே கிளம்பி வரேன். என்னாச்சு? எப்படி நம்ம பேர் இருக்கோம்? ஓ, இல்லல. இல்ல. அப்போ நேர்மையா தான் பேப்பரை திருத்தி இருக்காங்க.
அவளுக்கு எப்படியாவது தண்டனையை வாங்கி கொடுத்துருங்கன்னு சொன்னேன். இப்படி எல்லாத்தையும் கோட்டை விட்டுட்டு என் கூட ஜெயில வந்து உட்கார்ந்திருக்கீங்க. ஏய், நாங்களே வெறுப்புல இருக்கோம், நீ வேற டென்ஷன் பண்ணாத. என்ன டென்ஷன் பண்றாங்க? உங்க கூட சேர்ந்ததுனாலதானே உள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இதுல வித்யா பையன் கெட்டப்ல கூடவே சுத்திட்டு இருந்திருக்கா. அத கண்டுபிடிக்க முடியல. நீங்க எல்லாம் பேசுறீங்க. நான் தாண்டி கண்டுபிடிச்சு சொன்னேன். கிழிச்ச என்ன கண்டுபிடிச்ச? உன்னை மாடியில இருந்து தள்ளி விட்டதுக்கு அப்புறம் கண்டுபிடிச்சேன்னு சொல்ற அதானே? உனக்கு இத சொல்றதுக்கு வெக்கமா இல்ல? பிரீத்தி, நீ எல்லாம் பெரிய ஆளுன்னு வெளியே சொல்லிக்காத. எதிரியா இருந்தாலும் அந்த வித்யா திறமசாலி. நாம எத்தனை பேர் இருக்கோம், எல்லார் கண்ணையும் விரல விட்டு ஆடிட்டால. ஏய், இதுக்கு மேல ஒரு வார்த்தை அவளை பத்தி பேசுன உன்னை கொன்னு போட்டுருவேன். ஆண்டி விடுங்க ஆண்டி. ஏய், விடு சகுந்தலா, விட்ட ஓவரா பேசிட்டு இருக்கா. ஆண்டி விடுங்க. என்ன சகுந்தலா, ஏன் மேலேயே கைய வைக்கிற? நான் யாருன்னு தெரியும்ல. என்ன நீங்க? நம்ம எல்லாரோட நோக்கமும் வித்யாவையும் வேதாவையும் அழிக்கிறது தானே. அதை விட்டுட்டு நாமளே இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டா என்ன அர்த்தம்? நான்லாம் சண்டை போடல, இப்பதான் திமிர காட்டுறா. ஆமாடி, நான் தோத்துட்டேன். அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்ற? சும்மா ஏ சொல்லி சொல்லி வெறுப்பேத்திக்கிட்டு இருக்க. அதுக்காக அந்த வித்யாவையும் வேதாவையும் நாம சும்மா விட்டுருவோமா? நான் விடவே மாட்டேன். இந்த ஜெயில இல்ல, திகார் ஜெயில போட்டாலும் சரி, அந்த வேதா குடும்பத்தை நான் நாசமாக்காம விட மாட்டேன். ஏய், தள்ளு. ஏய், என்ன இது? நான் உட்கார்ற இடம், எந்திரிச்சுப்பா. ஐயா, இதுல இடம் உன் பேரை எழுதியிருக்க. போடி அந்த பக்கம். சகுந்தலா, போயிருவோம் வா. எதுக்கு போகணும்? இவன பெரிய இவளா? இவள ஒரு கைதி தானே. நம்ம ரொம்ப ஆடம்பரம் பண்றா. ஏய், படி. நானே போற வெறியில இருக்கேன், கோவத்துல ஏதாவது செஞ்சிடப்போம். ஏய், என்ன முறைக்கிற? ஒரு தடவை சொன்னா புரியாதா உனக்கு? போடி அந்த பக்கம். ஏய், ஏய், சொல்லிக்கிட்டே இருக்க, முறைச்சுக்கிட்டே இருக்க. போடி. என்னடி முறைக்கிற? போடி. ரைட்டு, வில்லங்கத்தை கை வச்சு அழைக்கிறா. இப்ப அடமழை வெளுத்து வாங்க போகுது. நாம விலகியே நிப்போம். நீங்க கூட பயப்படுறீங்க? பின்ன சரளானா சும்மாவா? உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. யாரு? நான் பார்க்கல, ஜெயிலர் தான் சொன்னாங்க. நீங்க யாராவது வர சொன்னீங்களா? ஆமா, ஜாமீன் விஷயமா பேசுறதுக்கு லாயரை வர சொன்ன. அவராத்தான் இருக்கும். அப்போ ஜாமீன் வாங்கிட்டு வந்திருப்பார்ல ஆண்டி. எல்லாருக்கும் தானே சகுந்தலா? ஆமா ஆமா. சரி, நீங்களும் என் கூட வாங்க. வா. வணக்கம் இல்லைங்களே. உங்க மொத்த பேரையும் இப்படி மொத்தமா வச்சு பாக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா?
நல்லா தட்ட சொன்னா கொலையே பண்ணிடுவாங்க. சகுந்தலா மேடம், என்ன உங்க வாயில இருந்து அப்படியே ரத்தம் வருது? அப்ப டிஞ்சர் வாங்கிக்கோங்க, இல்லனா செப்டிக் ஆயிர போகுது. ஏய், நான் யாருன்னு தெரியாம நீ என்கிட்ட விளையாடிக்கிட்டு இருக்க. நீங்க யாருன்னு தெரியாம நான் உங்ககிட்ட விளையாடுவேனா மேடம்? நல்லா தெரியும். வேதம்மா வீட்டுக்கு வாழ வரும்போது உங்க ஜாதகத்தை கரைச்சு குடிச்சிட்டு தான் வந்தேன். ரைட்டியா இருக்கு. வைங்கம்மா. நல்லா சாப்பிடுங்க எல்லாரும். ஆஹா, சூப்பரா. நல்லா சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. சூப்பரா சாப்பிடுங்க. சூப்பரா இருக்குங்க. அம்மா, குழம்பு ஊத்துங்கம்மா. சூப்பர். மட்டாடி சமைச்சு செம டேஸ்டா இருக்குல. பேசிட்டே இருக்காம சீக்கிரமா சாப்பிடுங்க. அத்தை, எனக்கு கொஞ்சம். அம்மா, எனக்கும்மா. ஆஹா, அருமை. அம்மா, அந்த பொரியல் இன்னும் கொஞ்சம் வைங்க. போட்டுங்க போட்டுங்க. இதுல பீட்ரூட். ஏய், எல்லாத்தையும் நீங்களே முடிச்சிட்டு வைக்க போறது, எனக்கு வேணும்டா. சரி, போட்டுக்கங்க. போட்டுக்கிறேன். மாமா ரசிச்சு சாப்பிடுறாரு. நிறைய இருக்கு. இந்தாங்க, சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. அப்படி 2 நாள்ல என்ன ஒரே நாள்ல கத்து கொடுக்கறேன், அதுவும் இன்னைக்கே கத்து கொடுக்கறேன். நீ எல்லாம் இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது, எங்கேயோ இருக்க வேண்டியவ. இந்த நாசால சிடி போட்டு அனுப்ப வேண்டிய ஆளு. ஏய், இப்படி பாத்துட்டே இருந்தா எப்படி? ஏறி உட்காரு, வா. போட்டிதான் ஆகணுமா? பின்ன நீ போட்டியில ஜெயிக்கணும்ல. தேவையில்லாம நீதான் வாயை கொடுத்து என்ன மாட்டி விட்டுட்ட. நான் என் பொண்டாட்டிக்கு தெரியாத விஷயம்னு எதுவுமே இருக்க கூடாதுன்னு நினைச்சேன். நீ கார்ல ஏறி உட்கார சொல்ல, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். வா, உட்கார். ஷோ சஞ்சய், ஓ, உள்ள போய் உட்காரு. இப்போ சாவியை போட்டு அண்ட் ஃபர்ஸ்ட் கியரை போட்டு லைட்டா ஆக்சிலேட்டர் கொடுத்தா போதும். வண்டி பூ மாதிரி அப்படியே போகுமா? அப்புறம் கொஞ்ச தூரம் போயிடுவோம்ல, அப்ப செகண்ட் கியர் மாத்திடலாம். அப்போ ஸ்டீரிங் அது சும்மா. இப்ப நீ சைக்கிள் திருப்புவல்ல, அதை திருப்புற மாதிரி தான். ரொம்ப ஈஸி. இத சைக்கிள் ஓட்டுவல்ல, அது 2 சக்கரம், இது 4 சக்கரம்ல. ஏய், இங்க பாரு, அதுல கூட கீழே விழ சான்ஸ் இருக்கு. ஆனா இதுல நீ விழ மாட்ட பத்தியா? சரியா? ஓட்டு, எடு. யாரையும் மோதிர மாட்டேனே. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. இங்க பாரு, 100 பேரை கொன்னாதான் அரை வைத்துன்னு ஊர்ல சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் டிரைவிங்கும். துணிஞ்சு எடு, பாத்துக்கலாம். எடு, ஸ்டார்ட் பண்ணு. அப்படிதான். நெக்ஸ்ட் லட்சமிதி. கீரை போடு, கீரை போடு. இப்போ வண்டியை விடு. ஸ்டீரிங் பிடி. என்னங்க வெளியில நின்னுட்டு இருக்கீங்க? வித்யா கார் ஓட்ட கத்துக்க போனா, இன்னும் ஆளை காணோம். சஞ்சய்க்கு போன் பண்ணா அவன் போன் எடுக்க மாட்டேங்கிறான். எங்க கார் வந்துருச்சு. வித்யா ஓட்டிட்டு வந்திருக்காளே. வித்யா, நீ போ, நான் போய் காரை பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன். நீ உள்ள போ. போ. வித்யா, நீயா? நீ அப்படி கார் ஓட்டிட்டு வந்த? என்னால நம்பவே முடியல. பயந்துட்டீங்களா? பயப்படல. அது இவ்வளவு ஸ்பீடா கார் ஓட்டிட்டு வந்தியா? அதான் லைட்டா ஜர்க் ஆயிடுச்சு. அம்மா, அம்மா, வித்யா கார் ஓட்டிட்டு வந்துட்டாமா. ஐயோ, என்ன இவ எல்லா போட்டியிலயும் ஜெயிச்சுட்டே இருக்கா? விட்டா அத்தை எல்லா பொறுப்பையும் இவகிட்டே கொடுத்துருவாங்க போல இருக்கே. அம்மா கிட்ட 2 நாள் டைம் கேட்டல, ஒரே நாள்ல கார் ஓட்டிட்ட. எல்லாம் சஞ்சய் ட்ரைனிங் தான்.
இது வேறயா? சூப்பர் வித்யா. லைசென்ஸ்க்கும் அப்ளை பண்ணிட்டேன். இன்னும் ஒரு வாரத்துல லைசென்ஸ் வந்துரும். விட்டா அவ ஃப்ளைட்டே ஓட்டிடுவா போல இருக்கே. சரி உள்ள போலாம். சாப்பாடு ரெடியா இருக்கு. சாப்பிடலாம். டேய் தெளிவா கை கழுவிட்டு சாப்பிடலாம். ஸ்னேகா போதும். அவனுக்கு போடு. போதும் போதும். கொஞ்சமா வைங்கம்மா. டேய் நல்லா இருக்குடா, சாப்பிடுங்கடா. சாம்பார் சட்னி சூப்பர். வேதா இன்னொரு நாள் நல்லா சமைச்சு காட்டுறேன்னு சொன்னேன். ஆனா இன்னைக்கே அசத்திட்டியா அசத்தி? சூப்பரோ சூப்பர். போதும் போதும். அம்மா உண்மையிலே சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு. நீ ப்ரூவ் பண்ணிட்ட. ஆமா அத்தை, இன்னைக்கு நல்லா சமைச்சிருக்கீங்க. அம்மா நீங்களும் சாப்பிடுங்கம்மா. சாப்பிடு வேதா. நான் ஏற்கனவே சாப்பிட்டேன். நீங்க சாப்பிடுங்க. அந்த ஃபார்மை கொடுமா, கொடு. எல்லாம் கரெக்டா இருக்குன்னு இத வச்சு உனக்கு ரேஷன் கார்டு கொடுக்கவும் முடியும். இதுல தப்பு இருக்குன்னு ரூல்ஸ் பேசி ரிஜெக்ட் பண்ணவும் முடியும். ஏன் சார் இப்படி பேசுறீங்க? உண்மையை தானே சொல்றேன். அதிகாரம் அத வாங்க நாங்க எவ்வளவு செலவு பண்ணிருப்போம். பார்த்தா ரொம்ப அப்புறாணியா இருக்கமா. இங்க பாரு, இதுக்காக நீ தினம் வந்து அல்லாட வேணாம். ஆமா, நீ எங்க வேலை பாக்குற? காலேஜ்ல சமைச்சு போறியா? சம்பளம் போட்டாங்களா? மாச கடைசி எங்களுக்கும் தாமா. சரி, எவ்வளவு கொடுக்கணும்? காலேஜ்ல வேலை செய்யறல, அதான் கப்புன்னு புடிச்சிட்ட. இங்க பாரு, 2500 ரூபாய் கொடு. நாளை காலையில நீ ரேஷன்ல பொருள் வாங்கிக்கலாம். 2500 ரூபாயா? என்கிட்ட அவ்வளவு பணம் இல்லையே சார். அப்போ தினமும் நீ வேலைக்கு லீவு போட்டுட்டு நாங்க கேக்குற சர்டிபிகேட் எல்லாம் நீ வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். இத வச்சுக்க. இன்னைக்கு விட்டா அடுத்து ஒரு வாரம் கழிச்சு ஆபீஸ் இருக்கும். வரிசையா கவர்மெண்ட் லீவ் வருது, யோசிச்சுக்க. சார் சார் சொல்லியா? இந்தாங்க சார். மேடம், வேலை முடிஞ்சிருச்சுங்களா சார்? நீங்க கரெக்டா இருக்கும்போது நாங்களும் கரெக்டா இருக்கணும்ல. எந்த தொழில் செஞ்சாலும் அதுல ஒரு நேர்மை வேணும். இந்தாங்க. ஒரு மாசம் ஆகும்னு சொன்னாங்க. நாங்க நினைச்சா ஒரு நிமிஷத்துல கூட ரெடி பண்ணி தர முடியும். சரி சரி, நீங்க கிளம்புங்க. வேற எந்த சர்டிபிகேட் வேணும்னாலும் சொல்லுங்க, நான் முடிச்சு தரேன் உங்களுக்கு. என்னம்மா அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க? யார் இவங்கலாம்? என்ன வேணும்? அவங்களுக்கும் ஒரு லெட்டர் வேணுமா? ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க நீங்க எவ்வளவு கேட்டாலும் கொடுப்பாங்க. என்ன லெட்டர்? உன்னுடைய டிஸ்மிஸ் லெட்டர். என்னது டிஸ்மிஸ் லெட்டரா? நாங்க லஞ்ச ஒழிப்பு துறை எழுத வந்திருக்கோம்.
இவ்வளவுன்னு வாங்கிக்கிறீங்க, வெக்கமா இல்ல? இதுக்கு நீங்க பிச்சை எடுக்கலாம். கேக்குறது லஞ்சம், இதுல அதிகாரம் ஆணவம் வேற. மக்களுக்காக வேலை செய்யற வேலைக்காரங்க நீங்க பப்ளிக்க அதிகாரம் பண்றீங்கல்ல? சார், நாங்க யாரும் லஞ்சம்லாம் வாங்கல சார். இந்த அம்மா சும்மா எங்க மேல பழிய போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு கட்ட வேண்டிய ரசீது பணம் சார். யோ, ரொம்ப ஓட்டாதையா, உனில இருந்து ரொம்ப நேரம் ஆச்சு. இவங்க கொடுத்த பணத்துல கெமிக்கல் தடவி இருந்தோம். நீங்க பணம் வாங்கினதுக்கான எவிடன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இங்க லஞ்சம் வாங்கின யாரும் தப்பிக்கவே முடியாது. மொத்த பேரையும் அரெஸ்ட் பண்ணி வண்டியில ஏத்துங்க. விசாரணை முடிஞ்ச பிறகுதான் வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கா? இனிமே இங்க வீட்டுக்கு போறது ஸ்ட்ரெயிட்டா ஜெயிலுக்கு தான். முன்னெல்லாம் இது மாதிரி லஞ்சம் யாரும் வாங்கினதே இல்ல சார். இவர் வந்தா சார் எல்லாத்தையும் மாத்திட்டாரு. சார் சும்மா இருங்க சார், கத்தாதீங்க சார். உங்களால பாருங்க சார், எங்க வேலையே போயிடும் போல இருக்கு. இப்ப ஊழலுங்கிறது ஒரு வைரஸ் மாதிரி. அது ஒரு இடத்துல உருவாச்சுன்னா மொத்த இடத்தையும் ஆக்கிரமிச்சு அழிச்சிரும். அதுதான் இங்க நடந்திருக்கு. கேட்ட பணத்தை குடுக்கலன்னு பல நாளா அலைக்கழிக்கப்பட்ட ஏகப்பட்ட ஜனங்க இங்க இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் உடனே நீங்க ஏதாவது செய்யணும். பெண்டிங்ல இருக்க எல்லா அப்ளிகேஷனும் உடனே பாஸ் பண்ணணும். யாருக்கும் எந்த டிலே ஆக கூடாது. இத நான் இப்படியே விட மாட்டேன். உடனே இத நான் சிஎம் ஓட கவனத்துக்கு கொண்டு போறேன். இவங்களை எல்லாம் சஸ்பெண்ட் பண்ண கூடாது, டிஸ்மிஸ் பண்ணணும். இனி நம்ம ஊர்ல இருக்கிற எந்த கவர்மெண்ட் ஆபீஸ்லயும் இந்த அநியாயம் நடக்க கூடாது. மேடம், யார் நீங்க? வேதா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனோட சேர்மன் வேதவல்லி சந்திரமோகன். இவ்வளவு கேள்வி எல்லாம் கேட்க மாட்டாங்க. ஆனா இதுல இருந்து எந்த கேள்வி கேட்பாங்கன்னு யாருக்கும் தெரியாது. அப்போ இது மொத்தமும் தெரிஞ்சிருந்தா தானே பதில் சொல்ல முடியும். ஆமா. என்ன ஆமா? என்ன பார்த்தா உனக்கு என்ன நக்கலா இருக்கா? ஹே, இங்க பாரு, இந்த தடவை நான் போய் அம்மா கிட்ட எதுவும் சொல்லல. நீயா தான் வாயை கொடுத்து மாட்டிக்கிட்ட. அப்ப கூட அம்மா மீட்டிங் அட்டெண்ட் பண்றேன்னு தான் சொன்னாங்க. நீ தான் இல்ல என்னால முடியும் அப்படின்னு சொன்ன. என்ன வெளியில சிங்க மாதிரி பேசிட்டு இப்ப கதவை சாத்திட்டு போலாம்னா நான் என்ன சொல்றது? உனக்கு நான் இப்படி மாட்டிக்கிட்டு தவிக்கிறத பார்த்தா சந்தோஷமா இருக்குல்ல? உன்னை பத்தி தெரியாது எனக்கு. ஏய், உன் கஷ்டத்தை பார்த்து ரசிச்சா நான் எதுக்கு இந்த ஃபைல்லாம் தூக்கிட்டு வர போறேன்? என்ன பயமுறுத்துறதுக்கு? புருஷனா பொண்டாட்டிக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தா பாத்துக்கலாம், இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல, ஈஸியா சமாளிச்சிடலான்னு மோட்டிவேட் பண்ணணும். நீ என்னமோ 1 TBங்கற இவ்ளோ ஃபைல்ஸ் தூக்கிட்டு வர. மோட்டிவேட் பண்றதால பிரச்சனை சின்னதாயிடாது. சரி, வாயை மூடிட்டு உட்கார். ஓகே. எவ்வளவு கஷ்டப்படுறேன். இப்படி வாயை பொத்திக்கிட்டு ஓரமா உட்கார்ந்துட்டு இருக்க. முதல்ல வாயில இருந்து கையெடு. நீ தானே இப்படி உட்கார சொன்ன. அதுக்காக அப்படியே இருப்பியா? எல்லாம் இங்கிலீஷ்ல இருக்கு, எப்படி நான் படிக்கிறது இப்போ? அதுக்கு உதவி பண்ணதான் நான் வந்தேன். நீதான் வேணாம்னு சொல்லிட்டியே. நான் எப்ப வேண்டான்னு சொன்னேன்? வா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு. கேள்விலாம் இங்கிலீஷ்ல தான் கேட்பாங்க, நீ பதிலும் இங்கிலீஷ்ல தான் சொல்லணும். அதான் அத்தையே சொல்லிட்டாங்களே, அத நீயும் சொல்லணுமா? தெளிவா நான் என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ற மாதிரி என்ன ரெடி பண்ண வேண்டியது உன் பொறுப்பு. ஓகே மேடம், ஆரம்பிப்போமா? இம்பார்ட்டன்ட் ஃபைல் கொண்டு வந்து ஓகே. இங்க பாரு, இது ரொம்ப முக்கியமான செஷன். இத நல்லா கவனி. அப்புறம் இதுல இருந்து ஏய், என்ன கொட்டாவி விட்டுற? ஒழுங்கா கவனி. இங்க பாரு,
வித்யா கிளம்பிட்டியாமா? ஆமா மாமா. எல்லாம் படிச்சிட்டல? தெளிவா இருக்கல்ல? தெளிவா இருக்கேன் மாமா, பயப்படாதீங்க. கொஞ்சம் இரு. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. நல்லா 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 இருமா. வெற்றியோட திரும்பி வாமா. அத்தை போயிட்டு வரேன். லாஸ்ட் மினிட்ல உன்னால முடியாதுன்னு தோணினாலும் எனக்கு கால் பண்ணு. நான் மீட்டிங்கை நல்லபடியா முடிச்சிட்டு தான் அத்தை திரும்பி வருவேன். மா லேட் ஆச்சுமா, நீ கிளம்பு. டைமுக்கு போகணும், இல்லைன்னா தப்பாயிடும். சரிங்க மாமா, போயிட்டு வரேன் அத்தை. ஆல் தி பெஸ்ட். ஓடி போ. நீ டைம்க்கு மீட்டிங்க்கு போக முடியாது. அப்படியே போனாலும் உன்னால மீட்டிங்ல பதில் சொல்ல முடியாது.